நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். காடுகளில் வாழும் ஆபத்தான விலங்குகளிடமிருந்து ஒதுங்கியே வாழ்கிறான் மனிதன். ஆனாலும் அவற்றுள் சிலவற்றை பழக்கி சர்க்கஸ் போன்றவற்றில் பயன்படுத்துவதும் நடக்கிறது. சர்க்கஸ் என்பதை கடந்து வித்தை காட்டுவதற்காகவும் பல விலங்குகளை பழக்கப்படுத்தி வைத்துள்ளான் மனிதன். இன்று வித்தை காட்டி வந்த கரடிகளுக்காக ஒரு சரணாலயம். கரடிகளின் வாழ்வோடு ஒரு நாள். மனிதர்கள் கண்டு அஞ்சும் விலங்குகளின் பட்டியலில் கரடிக்கும் இடம் உண்டு. கரடி தாக்கி உயிரிழந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயங்கர விலங்கினமான கரடிகளை பழக்கி வித்தை காட்டும் தொழிலில் ஈடுபடுத்துவதில் முன்னோடிகள் கலந்தர் இன மக்கள். சிறிய சிறிய கரடி குட்டிகள் முதல் பெரிய பெரிய கரடிகள் வரை சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இங்கே ஆக்ராவில் இருக்கிறது வைல்ட் லைஃப் SOS என்கிற அமைப்பு. இது ஒரு செயற்கை சரணாலயம். தற்போது இங்கே 271 கரடிகள் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகின்றன. ஆனால் இந்த கரடிகளின் கடந்த காலம் இவ்வளவு மகிழ்ச்சியாகவோ சுவாரஸ்யமாகவோ இருந்திருக்கவில்லை. காரணம், இவைகள் அடிமைகளாகவும் வேடிக்கை பொருளாகவும் இருந்தன. சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு கலந்தர் இன மக்கள், இவர்களின் பிரதான தொழில் காட்டில் இருக்கும் கரடிகளை பிடித்து வந்து பழகி வித்தை காட்டுவது. காட்டில் தாயுடன் இருக்கும் கரடி குட்டிகளை தங்கள் வசப்படுத்த இவர்கள் தாய் கரடியை கொன்றாக வேண்டும். அதற்கு சற்றும் தயங்கவில்லை அவர்கள். தாய் கரடியை கொன்று குட்டிகளை பிடித்து வருவார்கள். காட்டில் இருந்ததால் மனிதர்கள் நெருங்கவே பயப்படும் கரடிகளை இவர்கள் வித்தை காட்டுவதற்கு பழகுவார்கள். பின்னர் அவற்றை தெருக்களுக்கு கொண்டு சென்று வித்தை காட்டி அதில் வரும் சம்பாத்தியத்தை வைத்து வாழ்க்கையை நடத்துவார்கள். மன்னர்கள் ஆண்டபோது அரண்மனைகளில் பொழுதுபோக்குவதற்காக கரடி வித்தையை செய்து வந்தார்கள் கலந்தர் இன மக்கள். இவர்கள் அதிகம் வாழ்ந்தது ஆக்ராவில்தான். கரடிகளின் பற்களையும் நகங்களையும் எடுத்துவிட்டு அவைகளுக்கு மூக்கு கயிறு போட்ட பின்னரே அவைகளை வித்தைக்காக பயன்படுத்தினர். காட்டில் இருக்கையில் மனிதர்கள் நெருங்கவே அஞ்சும் கரடிகளின் வீரம் பறிக்கப்பட்டு விட்டதா சாதாரண மக்களும் அவைகளிடம் நெருங்கி விளையாடினார்கள். வெளிநாட்டிலிருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் இவங்களுக்கெல்லாம் கவர்றதுக்காக அவங்களுக்கு முன்னாடி இந்த விலங்குகளை கொடுமைப்படுத்தி அதை ஆடுற மாதிரி செஞ்சு இது மாதிரி பல தகாத வேலைகள் எல்லாம் அந்த அனிமலுக்கு செய்யறதுனால அந்த விலங்கு வந்து பாதிக்கப்பட்டு அந்த ரோட்ல அப்படி ஆடுறப்போ அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஸோ இது நடக்கக்கூடாது. உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா காட்டுல இந்த கரடிகள்லாம் வந்து அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எல்லாமே சாப்பிட்றதுக்கு தகுதி இருக்க மாதிரி தான் அதோட உடல் வாகு அமைப்புகள் அமைந்திருக்கும். வாயில பாத்தீங்கன்னா அந்த கனென்டித்துன்னு சொல்லப்படுற கோரைப்பல்கள் வெட்டுப்பற்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். நல்ல பெரிய நகம் இருக்கும். அதுக்கு சில சமயத்துல மற்ற சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி கூட திங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்க கலந்தர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆடுறதுக்கான பயிற்சி கொடுக்குறப்போ இல்ல அவங்க அதை வந்து கையாளுறப்போ அந்த கரடியில நமக்கு தான் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பல்ல உடைச்சிடுவாங்க. அந்த 4 கனென்டித்துன்னு சொல்ல கோரைப்பற்கள் உடைச்சிடுவாங்க. அந்த வெட்டுப்பற்கள் உடைச்சிடுவாங்க. காட்டில் கிடைக்கும் பொருட்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த கரடிகளுக்கு கலந்தர் இன மக்கள் கொடுத்தது வெறும் ரொட்டியும் பண்ணும் மட்டுமே. அதனால் அவைகளின் ஆரோக்கியம் முழுவதுமாக பறிபோயின. நாகரீகம் முன்னேறி விலங்குகள் பாதுகாப்பு என்ற கருத்தாக்கம் வந்த பின்னர் இது போன்ற விலங்கு வதைகளை தடுக்க பல்வேறு அமைப்புகள் வந்தன. அவற்றில் ஒன்றுதான் வைல்ட் லைஃப் SOS என்கிற அமைப்பு. 1995ஆம் வருடம் சென்னையை சேர்ந்த கார்த்திக் சத்யநாராயணனும் கீதா சேஷாமணியும் சேர்ந்து இந்த அமைப்பை துவங்கினர்.
இவர்களின் முக்கிய நோக்கம் மனிதர்கள் கையில் சித்திரவதைப்பட்டு வரும் கரடிகளை மீட்டு மறுவாழ்வு தருவது. இந்தியா முழுவதும் 1200 கரடிகள் கலந்தர் இன மக்களின் கைவசம் இருந்தன. வனவிலங்குகளை பிடித்து மனிதனின் வசதிக்காக பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அதனால் வித்தை காட்டி வந்த அந்த கரடிகளை மீட்பதில் பல்வேறு சிரமங்கள் இருந்தன சத்யநாராயணனுக்கு. கரடியை வைத்திருக்கும் ஒவ்வொரு கலந்தர் இனத்தின் நபரிடமும் சென்று பேசினார்கள். இந்த ஆர்கனைசேஷன் த்ரூவா இந்த கம்யூனிட்டி கலந்தர் கம்யூனிட்டி கூட போய் அவங்ககிட்ட ஒரு ஊரா போயிட்டு 1200 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கரடி இருந்தது அவங்க கையில. அவங்க கிட்ட போய் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, ஒன்று காடுலேருந்து நீங்க கரடி குட்டி பிடிச்சி சாவடிச்சு எடுக்கிறீங்க, அதுவும் சட்டப்படி குற்றம். அதை தவிர நீங்க யூஸ் பண்றீங்க இந்த கரடிங்களை ரோட்ல, அது எப்போ வேணா போலீஸ் உங்களை பிடிக்கலாம், நீங்க ஜெயில் போகலாம். உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன், உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைகளுக்கு எதுவும் ஃபியூச்சர் கிடையாது இந்த ரூட்ல. ஸோ இந்த குற்றமா இருக்கிற வேலையை விட்டு நீங்க வேற வேலையை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நாங்க உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ஆரம்பத்தில் தங்களது வாழ்வாதாரமான இந்த தொழிலை விட்டுத்தர யாரும் தயாராக இல்லை. கலந்தர் இன மக்களில் அநேகர் வசதி இல்லாதவர்கள், கல்வி அறிவிலும் பின்தங்கியவர்கள். தங்களிடம் இருக்கும் கரடிகளை திரும்ப கொடுத்தால் 50,000 ரூபாய் தருவதாக கூறினார்கள் வைல்ட் லைஃப் அமைப்பினர். இதற்கிடையே கரடிகள் சரணாலயத்திற்காக அரசாங்கத்தின் அனுமதியும் பெற்றிருந்தனர். 2002ஆம் வருடத்தில் கலந்தர் இனத்தை சேர்ந்த ஒருவரிடமிருந்து முதல் கரடி வந்து சேர்ந்தது. அதன் பெயர் ராணி. வைல்ட் லைஃப் ஃபெஸ்டிவல்ஸோட ஃபர்ஸ்ட் சென்டர் ஆக்ரா. அந்த சென்டர்ல நாங்க ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கரடி வரணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கிறிஸ்மஸ் டே 26th டிசம்பர் ராணின்னு ஒரு கரடி வந்துச்சு. ரொம்ப அண்டர் வெயிட், ஒரு 45-48 கிலோஸ் தான் இருந்தது. ரொம்ப அண்டர் வெயிட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் கலந்தர் வந்து அவன் சரண்டர் பண்ணா. அது ஒரே பயந்துண்டு, ஒரே பயமா ஒரு ஓரமா உட்காந்து, அதுக்கு ஒரு ஸ்பிரிட்டே இருக்கல அந்த கரடிக்கு. இந்த டேட்டுக்கு நீங்க அந்த கரடியை பார்த்தீங்கன்னா 140 கிலோ அதே கரடி, ஒரே ஹாப்பியா வைல்டு கரடி. அந்த என்க்ளோசருக்குள்ள யாரும் போக விட முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கு அந்த கரடி. ஸோ அந்த கரடியை பார்த்தாலே ஒரு மாதிரி பெருமை எங்களுக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும். ராணிக்கு பிறகு ஒவ்வொரு கரடியாக காப்பகத்திற்கு வர துவங்கின. வைல்ட் லைஃப் அமைப்பினர் கூறியது போலவே கரடியை ஒப்படைத்த அனைவருக்கும் 50,000 ரூபாய் தரப்பட்டது. அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி, அவங்க அதுக்கு முன்னாடி பேங்க் என்னதுன்னே தெரியாது அவங்களுக்கு. பேங்க் போனது கிடையாது, படிக்க தெரியாது இவங்களுக்கு. ஊர்ல டாய்லெட் கிடையாது. அவங்க 5-6 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த அவங்க பொம்பளை பசங்க அந்த ஊர்ல தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு, குடிக்கிற தண்ணிக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. அவங்க ஊர்ல ஹேண்ட் பம்ப் எல்லாம் போட்டு, கிணறு போட்டு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் இந்த 50,000 ரூபா ஒரு ஃபேமிலிக்கும், ஒரு குடும்பத்துக்கும் டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு வேற மறுவாழ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம். பல 100 ஆண்டுகளாக கரடியை வைத்து மட்டுமே தொழில் செய்து வந்தவர்களின் தொழிலை மாற்றிய பெருமை இந்த அமைப்பையே சேரும். கிடைத்த பணத்தை வைத்து கலந்தர் இன மக்கள் பல்வேறு தொழிலை செய்ய துவங்கினர். ஆண்கள் பெட்டிக்கடை, ரிக்ஷா ஓட்டுதல் போன்ற தொழில்களையும், பெண்கள் தையல் தொழிலையும் செய்ய துவங்கினர். சிறுவர்கள் பள்ளிக்கும் செல்ல துவங்கினர். மொத்தம் 1200 கரடிகள் கலந்தர் இன மக்களிடம் இருந்தன. ஆனால் அவற்றில் 600 கரடிகள் பல்வேறு காரணங்களால் இறந்துவிட்டன. மீதமிருந்த கரடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பகத்திற்கு வர துவங்கின. ஏற்கனவே அவற்றிற்கு என்னென்ன துன்பங்கள் நேர்ந்திருந்தனவோ அவற்றை நிவர்த்தி செய்ய முதலில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டனர் சரணாலய அமைப்பினர். கலந்தர் இன மக்களில் பலர்
வேறு தொழில்களுக்கு சென்று விட்டாலும் அவர்களில் சிலரை கரடிகளை பராமரிப்பதற்காக காப்பகத்திலேயே வேலைக்கும் அமர்த்தினர். இன்று மற்றவர்களோடு சேர்ந்து கரடிகளை செம்மையாக கவனித்து வருகின்றனர் அவர்கள். சொகுசாக வாழ்க்கையை நடத்துகின்றன வித்தை காட்டி வந்த கரடிகள். தங்களை மீட்டு மறுவாழ்வு தந்த கார்த்திகேயனிடம் பாசமாக பழகுகின்றன கரடிகள். கரடிகளின் வாழ்க்கையை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யங்களுக்கு காத்திருங்கள் இடைவேளை வரை. நம்பினால் நம்புங்கள், மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முதலில் ஆக்ராவில் அமைக்கப்பட்ட இந்த சரணாலயம் கர்நாடகா, மத்திய பிரதேஷ், கல்கத்தா என மேலும் 3 இடங்களிலும் உருவாக்கப்பட்டன. 4 சரணாலயங்களிலும் மொத்தமாக 470 கரடிகள் இருக்கின்றன. 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செயற்கை சரணாலயமாக இருந்த போதும் தற்போது இது ஒரு காடு போலவே மாறிவிட்டது. கரடிகள் இங்கே சுதந்திரமாக நடமாடலாம். உயிரியல் பூங்காக்களைப் போல இங்கே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. கரடிகளுக்கு பிடித்தமானவை மரத்தில் ஏறுவது, ஸ்டைலாக படுத்திருப்பது, குழி தோண்டி அதில் உள்ளே அமர்ந்திருப்பது. இவை அனைத்திற்கும் தகுந்தபடி இடங்களை சீர் செய்து தருகின்றனர் வைல்ட் லைஃப் அமைப்பினர். கரடிகள் காட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காடுகளில் இருக்கும் கரடிகளின் குணநலன்களை எளிதில் கணிக்க முடியாது. அவைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனிதர்களை கண்டு அவைகள் பயந்து ஒதுங்குவதும் இல்லை. எதிர்பாராத நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் கரடிகள் மனிதர்களை தாக்கலாம். பிரச்சனை வந்து மெயின் உணவு கிடையாது அதுக்கு. இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும், அந்த தன்னைத்தானே பாதுகாத்தணுங்கிற அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது இமிடியேட்டா என்ன பண்ணணும்னா, சில சமயம் ஏதிச்சு நின்று அந்த கை நகத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நல்லா ஹூக் மாதிரி இருக்கும், அரையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை அப்படி பிடிச்சி அமைக்கிறோம், இல்லை நல்லா வாய் பெருசா இருக்கனால கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி மாட்டிட்டோம்னா வந்து வாய்ப்பு கம்மி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. கரடிகளுக்கு காது மற்றும் கண் சிறியதாக இருப்பது போலவே அதன் உணர்வுகளும் குறைவு. ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து கரடிகளின் மோப்ப சக்தி நாய்களை விட 2 மடங்கு அதிகம். உலகில் 4 வகை கரடிகள் இருக்கின்றன. அதில் 2 வகை பனிப்பிரதேசங்களில் இருக்கின்றன. குறுங்கரடிதான் அதிகம் காணப்படும் ஒரே இனம். ஆக்ரா சரணாலயத்தில் இருக்கும் அனைத்து கரடிகளும் அந்த குறுங்கரடி இனத்தை சேர்ந்தவைதான். கரடிகளின் வயதிற்கு ஏற்ப அவை தனித்தனியாக பிரித்து காடுகளில் குறிப்பிட்ட இடத்தில் விடப்பட்டுள்ளன. குட்டிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் இதில் மிகுந்த சுவாரஸ்யமானது. கரடி குட்டிகள் ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்து விளையாடுவது, செல்லமாக சண்டையிடுவது என அனைத்து காட்சிகளும் பார்ப்பதற்கு இனம் தருவதாகவே இருக்கின்றன. கரடிகள் காடுகளில் இயற்கை உணவை சாப்பிடும் என்ற போதும் கூடுதலாக சரணாலயத்தினரால் உணவுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு காட்டு விலங்கிற்கு வைப்பது போன்று இல்லை இவர்கள் தயார் செய்யும் உணவுகள். கரடிகளுக்கு உணவு தயாரிப்பதற்காகவே சிலர் சரணாலயத்தில் இருக்கிறார்கள். அதில் சிலர் கலந்தர் இன மக்கள். तो हम लोग यहाँ पर मतलब मेरे पापा मेरा भालू लेकर आए थे, उन लोगों ने यहाँ पे जमा किया। तो मेरे को कम से कम 8-9 साल हो गए यहाँ काम करते करते। और भी मेरे भाई भी यहाँ पर काम कर रहे हैं 3-4। और मेरे पापा को ऑटो रिक्शा मिला था, वो लोग उधर ही चला रहे हैं और घर पे ठीक तरीके से रह रहे हैं। और मैं किचन में काम करता हूँ भालू है खाना वाना बनाने के लिए। வித்தை காட்டி வந்தபோது கரடிகள் புகை போன்ற மாசுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் அதன் உணவு பழக்கமும் மாறியிருக்கும். சரணாலயத்திற்கு வந்த பின்னர் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகின்றனர். காட்டில் திரியும் கரடிகளுக்கு உணவு தருவதற்காக ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை கடைபிடிக்கின்றனர் சரணாலயத்தினர். அடுக்கடுக்கான அறைகளில் முதல் அறையை திறந்து கரடிகளுக்கான உணவு வைக்கப்படுகின்றன. பின்னர் அந்த பக்கம் இருக்கும் அறையை திறந்து உணவை உண்ண கரடிகளுக்கு வழி தருகின்றனர்.
நேரா நேரத்திற்கு கரடிகளும் இந்த இடத்திற்கு வந்து விடுகின்றன. காலையில கூழ் சொல்லுவோம் தெரியுமா நம்ம, அது மாதிரி ராகி, பாஜ்ரா, அந்த கொண்டக்கடலை மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து ஒரு கூழ், அப்புறம் அதோட ஒரு அவித்த முட்டைகள், அப்புறம் கொஞ்சம் அந்த நேச்சுரல் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தேன் ஒரு 200 கிராம்லேருந்து 200 ml 300 ml வரைக்கும் தேன் கொடுப்போம். இந்த அறையினுள் மனிதர்களும் கரடிகளும் மாறி மாறி வருவதால் ஒருவருக்கு ஒருவரிடமிருந்து தொற்றுகள் வராமல் இருக்க சுத்திகரிக்கும் கெமிக்கல் கலந்த தண்ணீர் தொட்டி ஒன்று ஒவ்வொரு அறைக்கும் முன்பாகவும் இருக்கிறது. டிஸ்இன்ஃபெக்டன்ட் ட்ரெயின் சொல்லுவோம், இதுக்கு பேர் ஃபுட்பாத். அதில் KMnO4ங்கிற கெமிக்கல் போட்டு அந்த தண்ணி விடுறதுனால ஒவ்வொரு வாட்டி உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ அந்த காலை அதை நினச்சிட்டு போனோம்னா அந்த கண்டாமினேஷன் ஆகாது. அந்த கரடியோட கழிவுகள்லேருந்து வெளியேற கிருமிகள் இல்லை வெளியில் உள்ள கிருமிகள் உள்ளேயோ அது மாதிரி கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகிறத தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரே வரிசை எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். கரடிகள் காட்டினுள் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தாலும் அவைகளை தொடர்ந்து இவர்கள் கண்காணிப்பார்கள். தேவைப்படும் போது மருத்துவ உதவிகளையும் இவர்கள் செய்வார்கள். கரடிகள் இங்கே சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. கரடிகளுக்கு தெரியாமலேயே அவைகளின் ஆரோக்கியத்தில் சரணாலயத்தினர் கவனம் செலுத்துவதால் இங்குள்ள கரடிகள் மிகவும் ஆரோக்கியமாகவே இருக்கின்றன. ஏதோ சில சமயங்களில் கரடிகள் நோய்வாய்ப்பட்டால் அவைகளை பிடித்து வந்து மருத்துவம் பார்க்கிறார்கள். அந்த காட்சிகளை காண காத்திருங்கள் இடைவேளை வரை. நம்பினால் நம்புங்கள், மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காட்டு விலங்குகள் நோய்வாய்ப்பட்டால் அதை அவைகளாகவே சரி செய்து கொள்ளும். அப்படி முடியாவிடில் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் குன்றி இறந்துவிடும். ஆக்ரா கரடிகள் சரணாலயத்தில் வாழும் கரடிகளுக்கு அந்த கவலை இல்லை. நோய்வாய்ப்படும் கரடிகளுக்கு விரைவாக மருத்துவம் கிடைக்கிறது. ஆக்ரா சரணாலயத்தில் இருக்கும் 271 கரடிகளை பராமரிக்க ஒரு உயர்தர மருத்துவமனை உள்ளது. இளையராஜா உள்ளிட்ட சில மருத்துவர்கள் தங்களது முழு நேரத்தையும் அதில் செலவிடுகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ உபகரணங்கள் இருக்கோ அதே மாதிரி கருவிகள் டெக்னாலஜிஸ் எங்ககிட்ட இருக்கு. இங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் மிஷின் இருக்கு, டென்டல் கிளினிக்னு சொல்லுவாங்க, பல் சம்பந்தமாக பிரச்சனைகள் இது பண்ணுறதுக்கு டென்டல் எக்ஸ்ரே மிஷின் இருக்கு. மற்றபடி அனிமலோட கால், கை, நெஞ்சு பகுதி, தலை இந்த மாதிரிலாம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ரேடியாலஜி யூனிட் தனியாக இருக்கு. கரடிகள் அனைத்தையும் இந்த மருத்துவ குழு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வரும். அதற்கு ஏதேனும் குறைபாடு இருப்பதை கண்டுபிடித்தால் உடனடியாக மருத்துவ உதவி அளிக்கப்படும். அதற்கு உயர்தர லேப் வசதிகளும் பிற வசதிகளும் சரணாலயத்திற்கு உள்ளேயே இருக்கின்றன. கரடிகளின் நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றத்தை வைத்தே அதற்கு உடலளவில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதை கண்டறிந்து விடுகின்றனர் சரணாலயத்தினர். கரடிகளை பற்றின நமது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் நாளில் எதன் காரணமாகவோ ஒரு கரடிக்கு காயம் ஏற்பட்டிருப்பது மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கரடிதான் முதலாக சரணாலயத்திற்கு வந்த ராணி. உடனடியாக அதற்கு சிகிச்சை அளித்தாக வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராணி அப்படிங்கிற ஒரு பெண் கரடிக்கு வந்து ஒரு சின்ன காயம் மாதிரி தெரியுது வெளியில. அது மேபி அது சில சமயம் நல்லா விளையாடுறப்போ, மரம் ஏறுறப்போ, எல்லாம் இன்னொரு கரடியோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால இன்னைக்கு அதை வந்து நம்ம சிறந்த முறையில் ஒரே நான் பார்த்துட்டு அது என்ன அதனால ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ ஆழமா இருக்கா, இல்லை என்ன மாதிரி காயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அரைஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நமக்கு ஈஸியாக இருக்கும். காட்டு விலங்கை பிடித்து சிகிச்சை தருவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு துணிகரமான சில செயல்களை செய்ய வேண்டும். முதலில் அதை மயக்கமடைய செய்ய வேண்டும். அதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அனிமல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், நம்ம ரேஞ்சுக்குள்ளே வராது, ரொம்ப தூரத்தில் இருக்கும். இல்லை யானை அந்த மாதிரி அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட தோல் தடிமன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ப்ளோ பைப்பில் வச்சு நம்ம ஈஸியாக அவ்வளோ கொடுத்துட முடியாது. அப்போ நம்ம கன்னை யூஸ் பண்ணலாம். கன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் ரைஃபிள்ஸ்னு அது 3-4 வகைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கன்னை வாங்கிட்டு அதில் இதை இப்போ ப்ளோ பைப்பில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி நீடில் சிரிஞ்சஸ் அதில் மாதிரி மெடிசனை அதை பண்ணி அதில் போட்டுட்டு எய்ம் எடுத்து நம்ம நார்மலாக எப்படி கன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அனிமலோட தொடைபாகம் இல்லாட்டி இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிற ஷோல்டர்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல உள்ள மசில், அந்த மாதிரி ஏரியா இது பண்ணி எடுத்தோம்னா சேஃப்டியாக இருக்கும். சில நிமிடங்களில் ராணி கரடி மயக்கமாகிவிட
அது மருத்துவமனைக்குள் தூக்கி வரப்பட்டது. காயத்தையும் கண்டறிந்து விட்டனர் மருத்துவர்கள். காயத்தை சுற்றியுள்ள முடிகளை நீக்கி அதற்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்தனர். அரை மணி நேரம் மட்டுமே கரடி மயக்கமாக இருக்கும். அதற்குள் வேலையை முடித்தாக வேண்டும். இல்லாவிடில் விபரீதமாக எதுவும் நடப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. இந்த முறை எந்த தவறும் நடக்கவில்லை. கரடி சிகிச்சை முடிந்து மீண்டும் பாதுகாப்பாக காட்டினுள் விடப்பட்டு விட்டது. மேக்ஸிமம் இதை எடுத்து இந்த மாதிரி சின்ன காயம்லாம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 நாளுக்குள்ளே சீக்கிரம் ஆறிடும். அந்த பீரியடில் மட்டும் அந்த அனிமலை தனியாக அந்த ரூமில் வச்சுட்டு மற்ற அனிமலோட ரொம்ப விளையாட விடாம பண்ணோம்னா சீக்கிரம் அந்த காயம் ஆறிடும். இப்படித்தான் இங்கே கரடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்தியா முழுவதும் எங்கு கரடிகள் துன்பப்படுவதை நீங்கள் பார்த்தாலும் உடனடியாக இவர்களுக்கு தகவல் கொடுக்கலாம். விரைந்து அதனை மீட்பார்கள் வைல்ட் லைஃப் அமைப்பினர். இப்போ நாங்கள் ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பை சான்ஸ் ஏதாவது ஒரு ஊரில் எவனாவது இப்போ இந்த மாதிரி பிடிச்சி ஆரம்பிச்சான்னா இமீடியட்டாக அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு 9871963535ன்னு 0 போட்டு அவங்க டயல் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக நாங்கள் வித் லொக்கேஷன் எந்த ஊர் எப்போ பார்த்தாங்க கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக பண்ணுவோம். இந்தியாவில் வித்தை காட்டி வந்த கரடிகள் அனைத்தும் மீட்கப்பட்டு விட்டது என சொல்லிவிட முடியாது. சில இடங்களில் அவைகள் அடிமைகளாக இன்றளவும் இருக்கின்றன. அவற்றையும் மீட்கும் வரை இவர்களின் உத்வேகம் குறையப் போவதில்லை. ஒரு நாட்டில் சரணாலயங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வனவிலங்குகளின் பாதுகாப்புகள் அதிகரிக்கும். இயற்கை சமநிலை பாதுகாக்கப்படும். மனிதனுக்கும் அது பேருதவியாக இருக்கும். நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.